வாங்க ஆண்டி. சார் யாருன்னு தெரியுமா? தெரியல ஆண்டி. யாரு? அது சஸ்பென்ஸ். சார் நீங்க உள்ள வாங்க. வாங்க ஆண்டி, வாங்க உட்காருங்க சார். ஆண்டி உட்காருங்க. உட்காருங்க சார். மகேஷ், இவர் பேரு சாந்தமூர்த்தி, ஸ்டார் ஸ்டுடியோ ஓனர். ஆண்டி நிஜமாவா சொல்றீங்க? எஸ், டவுட் இருந்தா இவர்கிட்டயே கேட்டுக்கலாம். சார், ராம் தியேட்டர் பக்கத்து பில்டிங்ல நீங்க ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா சார்? ஆமா தம்பி, அந்த காலத்துல ஸ்டூடியோ எல்லாம் ஏது? இந்த சுத்து வட்டாரத்துல என்னோடது ஒண்ணுதான் ஸ்டூடியோ. ஏன் தம்பி? சார் ஒரு நிமிஷம். சார் இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க சார். இந்த போட்டோ எந்த ஸ்டுடியோல எடுத்ததுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். இந்த போட்டோ என் ஸ்டூடியோல எடுத்ததுதான் தம்பி. எங்க நீங்க தெரியலன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இல்ல இல்ல, இந்த பேக் டிராப் நான் டிசைன் பண்ணதுதான். ஆமா, இப்போ நான் என்ன பண்ணணும்? சார், 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்டோவை உங்க ஸ்டுடியோல தான் சார் எடுத்தது. அந்த போட்டோல இந்த லேடியோட பேஸ் அழிஞ்சு போன மாதிரி இருக்குல்ல, அவங்க தான் என் அம்மான்னு இப்பதான் தெரிய வந்தது எனக்கு. இந்த போட்டோவோட நெகட்டிவ் உங்ககிட்ட இருக்குமான்னு தெரிஞ்சுக்கதான் நான் 3 மாசமா உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்க ஸ்டுடியோல வேலை பார்க்குற பொண்ணம்மா கிட்ட கேட்டா உங்க கிராமத்து அட்ரஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்கள பார்க்க தான் நான் கிளம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்களே கிடைச்சிட்டீங்க. ஆண்டி, சாரோட அட்ரஸ் எப்படி கிடைச்சது? எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் சாரோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். உடனே அவர் சாருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. சாரும் வந்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த போட்டோலாம் எதுக்கு இப்ப? மகேஷ் சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்டான். அம்மாவோட முகம் எப்படி இருக்கும்னு கூட அவனுக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே அம்மா முகத்தையாவது பார்க்கணும்னு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் அம்மாவுக்கு போட்டோ எடுக்கிறதே பிடிக்காது. இந்த ஒரு போட்டோல தான் அவங்க இருக்காங்க. இவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது ஆண்டி ஆண்டின்னு எங்க வீட்டுக்கு வருவான். இவனுக்கு நான் ஆண்டி தான், ஆனா எனக்கு இவன் புள்ள. போட்டோ ரொம்ப பழசா இருக்கிறதுனால நெகட்டிவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். பார்க்கலாம் தம்பி. இந்த போட்டோ எடுத்த போட்டோகிராஃபர் இப்ப நார்த் இந்தியாவில் போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸ்டுடியோ கூட 4-5 கை மாறிடுச்சு. நெகட்டிவ்ஸ் எல்லாம் அவர் வீட்டில் தான் இருக்கணும். எதுக்கும் ஒரு தடவை நான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க தம்பி. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார், இதை வச்சுக்கோங்க சார். நீங்க நோ நோ நோ, அதெல்லாம் வேண்டாம் தம்பி. அம்மா முகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கீங்க. உங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது. இந்த மாதிரி உதவிக்கெல்லாம் பணம் வாங்கக்கூடாது. நான் கிளம்புறேன் தம்பி. வரட்டுமாம்மா? சுந்தரலிங்கம், சுந்தரலிங்கம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்க பையனை கண்டிக்கிறத விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வந்து சண்டை போடுறது நல்லா இல்ல சுந்தரலிங்கம். அப்படியெல்லாம் இந்த விஷயத்தை சும்மா விட முடியாது. சார், நீங்களா? வாங்க சார், உள்ள வாங்க. நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். நான் உள்ள வந்து உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிடறதுக்காக வரல. ஏன் சார், ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? என்ன ஒரு பேச? நிமிஷம், நான் பேசுறேன். ஏமா, இவர் ஒய்ஃப் செத்துட்டாங்க. இவர் பையன் அம்மா மேல பாசம் வச்சிருக்கான். அப்பா கிட்ட அந்த ஃபீலிங்ஸ சொல்றான். அப்பா புள்ள 2 பேரும் ஏதோ பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும். இதுக்கு நடுவுல நீங்க ஏமா வந்து அம்மாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ற அது இதுன்னு தலையிடுறீங்கன்னு சார் கேக்குறாரு. ஏன் சார், அவருக்கு வாய் இல்லையா? அவர் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் அவரை சொல்ல விடாம நீங்களே சொல்றீங்க. ஏன்னா
உங்க ஃப்ரெண்டு மேல உங்களுக்கு ஒரு உரிமை, ஒரு அன்பு. அவர் கஷ்டப்பட்டார்னா உங்க மனசு பொறுக்கல. அதே மாதிரிதான் மகேஷும் எனக்கு. அவன் எங்க வீட்டு புள்ள. அவர் கஷ்டப்பட்டார்னா உங்க மனசு பொறுக்கல. அதே மாதிரிதான் மகேஷும் எனக்கு. அவன் எங்க வீட்டு புள்ள. அம்மா முகத்தையாவது ஒரு வாட்டி பார்க்கணும்னு அவன் துடிக்கிறான். அந்த புள்ள ஊரெல்லாம் அலையறத பார்த்து பொறுக்க முடியாம நானே என்னால முடிஞ்ச உதவியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? எப்பவோ செத்து போன என் மனைவியோட சாவ நீ மறுபடியும் கிளறது பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? நான் கிளறுவேன். என்ன சார் பண்ணுவீங்க? என்ன மேடம், யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இவங்க ஹஸ்பண்ட் லாயர்ங்கிறதுனால வீட்டுக்கு வந்து நியாயம் கேட்கிற நம்ம கிட்ட இப்படி பேசுறாங்க. உங்களை இப்படி பேசுறதுக்கு நான் லாயர் பொண்டாட்டியா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. கீர்த்திக்கு ஃப்ரெண்டா இருந்தா கூட பேச முடியும். கீர்த்தியா? எந்த கீர்த்தி? கல்கத்தா ஹூக்லி ரிவர் ரோட்ல இருக்கிற அன்னை தெரசா அனாதை ஆசிரமத்தோட வார்டன் கீர்த்தினா சாருக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க ஹேமாவதி, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு கீர்த்தியை எப்படி தெரியும்? கீர்த்தியை மட்டும் இல்ல, எனக்கு சில உண்மையும் தெரியும். ஜஸ்ட் half an hourக்கு முன்னாடிதான் நீங்க எவ்வளவு கல்லஞ்சக்காரர்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன டாக்டர், உங்க ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு தூரம் சப்போர்ட் பேசுனீங்க. உங்களுக்கே தெரியாம உங்க நண்பர் ஒரு மிகப்பெரிய அநியாயம் பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன சுந்தரலிங்கம், உங்க ஃபேமிலில எனக்கு தெரியாம ரகசியமா? சொல்லுங்க. இவங்க பொய் சொல்றாங்க. கீர்த்தின்னு யாருமே இல்ல. அப்படியா? கீர்த்தி, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.